ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பெங்களூர்லேருந்து சீத்து பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் செல்ஃபு, பெட்ரூம் செல்ஃபு, டீப் க்ளீன் விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து இவங்களுக்காக தான். அக்கா ட்ரெஸ் செல்ஃபு, பெட்ரூம் செல்ஃபு, டீப் க்ளீன் விலாக் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக போட்டது தான் இந்த வீடியோ. சிஸ்டர் என்னையும் மதித்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இப்போது அன்னைக்கு நாங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணும்போதே மேலே இருக்கிற செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் அந்த வீடியோ இல்லை. இப்போது உங்களுக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸிங் செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், பழைய ஃபோட்டோ எங்கள் மாமியார் மாமனார். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் வீட்டிலலாம் பெரியவங்க ஃபோட்டோ இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடு வந்து சொந்த வீடு இல்லை. எங்கள் வீடு வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோம் நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வீட்டுங்கள்லாம் வந்து அவ்வளோவா செல்ஃபுங்கெல்லாம் இருக்காது, நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. இருக்கிற செல்ஃபை வச்சு யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் சிஸ்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒரு செல்ஃபாக தான் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு போவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. நீங்களுமே க்ளீன் பண்ணும் போது அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். இதை எப்படா மடிக்கிறது அப்படின்னு டென்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புடவைங்களெல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் அடுக்கி வச்சாலுமே ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கவே இருக்காது. ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டில் எங்கேயாச்சும் போகிறப்ப ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் எடுத்து களைச்சி போட்டு அதை எடு இதை எடு அப்படின்ட்டு கலவரத்தில் இருப்போம். அப்போ இருக்கும்போது நம்மளால் அதை க்ளீனாக நீட்டாக வச்சுக்க முடியறதில்ல. அடிக்கடி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு 2 முறை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அவ்வளோதான் வச்சுக்குவேன், அப்படி தான் வச்சுக்குவேன். மாதத்துக்கு 2 டைம் க்ளீன் பண்ணி வைக்குவேன், அவ்வளோதான். சிஸ்டர் நீங்கள் வந்து கேட்டுருந்தீங்க இல்லையா, பெட்ரூம் செல்ஃபு ப்ளஸ் ட்ரெஸ் செல்ஃப் பண்ணிவிட்டு. ஸோ பெட்ரூம் செல்ஃப் அன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டதுனால உங்களுக்கு பாத்ரூம் செல்ஃபை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா இல்லையா எனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் என்னோடய வீடியோஸோ என்னோடய வாய்ஸோ இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோடய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் சிஸ்டர். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம சொந்த வீடு இல்லைல்ல. நம்ம சொந்த வீடாக இருந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் எல்லாமே, செல்ஃப் எல்லாமே. இங்கே வந்து அப்படி இல்லை. அவங்க வச்சுருக்கிற செல்ஃபில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, சோப்பில் நம்ம பாத்திரம் துலக்கிற சோப்பு இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நார் எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டு தேய்ச்சிட்டு நீட்டாக தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். ஒரு துணியை வந்து தண்ணியில் புழிஞ்சிட்டு அது நல்லா க்ளீனாக நான் துடைச்சிடுவேன். துடைச்சி எடுத்துட்டிங்கனாவே அந்த சோப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அங்கே என்னென்ன வச்சுக்கணுமோ அதெல்லாம் க்ளீனாக நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம். இதையுமே நான் வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் தான் க்ளீன் பண்ணுவேன். அடிக்கடியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தொடச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி சிஸ்டர், உங்களோட கமெண்ட் வந்து நான் பார்க்கல. நேற்று சாயங்காலம் ஒரு 4:30க்கு தான் நான் வந்து பார்த்தேன். அப்போ 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணது தான். நைட்டு ஆயிட்டு 7 மணி வரைக்கும் ஆயிடுச்சு வீடியோ பிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நைட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அவ்வளோவா கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், துணி எடுக்கும் போது யோசிச்சு எடுங்க. அடிக்கடி துணி எடுத்து வச்சிங்கன்னா மடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, துணி மடிக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஷ்டம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். பாத்திரமோ துணியோ தேவைக்கு அதிகமாக எடுத்து வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இப்படி இந்த விண்டோங்க, டோர்ஸு இதெல்லாம் வந்து மாதத்துக்கு 1 டைம் நான் க்ளீன் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு வேணால் நான் வீடியோவாக போடுறேன். ப்ளஸ் அந்த சுவிட்ச் பாக்ஸு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னுட்டு அதுவும் ஒரு நாளைக்கு நான் வந்து வீடியோ பிடிச்சி போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சிஸ்டர், எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா வரப்பெல்லாம் வந்து பாவம் துணி மடித்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்போது வரும்போதாவது பிள்ளைங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவோமே அப்படின்ட்டு அம்மா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ட்ரெஸ் எல்லாம் மடித்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்கள் மம்மியும் பண்ணியிருக்காங்க தானே? எல்லா மம்மியும் அப்படி தான் பண்ணுவாங்க சிஸ்டர். அம்மா வரச்ச நான் கேட்பேன், அம்மா எனக்கு வந்து பீரோவில் துணியெல்லாம் மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம்மா வந்து மடித்து கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஹேண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சித்து லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயந்தான். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தாவது ஒரு டவுட் இருந்தால் அது எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சால் கிளியர் பண்ணுறேன்.